சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார். இந்த பிறந்த நாளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லா வளங்களும் பெற்று எல்லா சந்தோஷமும் அவர் பெற்று தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை நடித்து ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நமது சேனல் சார்பாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை இன்று காலடி எடுத்து வைக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தலைவர் 173 படத்தோட அறிவிப்பு இன்று வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் சின்ன டெக்னிக்கல் இஷ்யூவால் அந்த அறிவிப்பு வெளிவராமல் போயிடுச்சு. தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திலிருந்தும் ஏதாவது அறிவிப்பு வெளிவருமா என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட சின்ன லீடாக நெல்சன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது ஜெயிலர் 2 படம், ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே வசூல் சாதனை செஞ்சு ஒரு நல்ல ஆபத்தை ஈட்டி தந்த படம். அந்த படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம். அதே காம்போவோட இப்போ மீண்டும் ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு வராரு நெல்சன். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து பாலையா, சுராஜ் வெஞ்சமுரு, சந்தானம், யோகி பாபு போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் நடிச்சிட்டு வராங்களாம். இப்போவே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இந்த படத்தின் மீது இருக்குது. தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலிருந்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது நெல்சன் ட்வீட் போட்டிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. மேலும் இந்த சாங்கை ஒரு முக்கியமான பிரபலம் தான் பாடியிருக்காங்களாம். ஜெயிலர் 1 படத்தில் காவலா பாடல் எந்த அளவுக்கு ஹிட்டோ அதே போல் இந்த பாடல் இருக்கும் எனவும் தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேரா ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்களா இல்லை வித்யா பாலன் நடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமும் எழுந்திருக்கு. ஏன்னா வித்யா பாலனும் இந்த படத்தை ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரை வாழ்க்கையில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் எனவும் நெல்சன் சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினி கமல் இணைய போகிற படத்தையுமே நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தகவலும் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னுமே எதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. தொடர்ந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எல்லாரும் காத்து கொண்டு இருக்காங்க. தலைவர் 173 திரைப்படத்துமே பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு சின்ன தகவலும் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த படத்தை யார் யார் எடுக்க போகிறாங்க, ரஜினிக்கு அடுத்தடுத்த லைனப்ஸ் என்னன்றதை பொறுத்து பார்ப்போம்.